இது பாருங்கள் மத்திய மாலை இந்திரதனுஷ் ஓகேங்களா, வானவில், அதாவது 4வது லெசன் எஸ்ஏ ஓகேங்களா. இந்திரதனுஷ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சுந்தர் இந்திரதனுஷ்கோ தேக்குகர் கவி ககத்தேஹே, அதாவது அழகான வானவிலை பற்றி நம்ம பார்க்குறோம், இந்த கவிதையில் பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. தேக்கோ எகு இந்திரதனுஷ் கித்தனா சுந்தர் கித்தனா மனோகர் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. அதாவது இந்த வானவில் வந்து எவ்வளோ அழகு, எவ்வளோ வந்து கவர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வானவில்ல 7 கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 7 கலர் லால், ஹரா, பீலா, நாரங்கி, பைங்னி, சஃபேத், நீலா, இந்த 7 கலர் அப்படிங்கிறது, இந்த 7 கலர் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து பிரகாசமாக இருக்குது, அழகான நிறத்தையும் இந்த வடிவத்தையும் இந்த வானவில் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சாத் ரங்கோன்கோ இஸ்கா கேல் அத்புத் ஹே, அதாவது அதோடைய ஆச்சரியம் அப்படிங்கிறது ஓகேங்களா. அதாவது அந்த 7 கலர்கள் 7 கலர்னால எந்த அளவுக்கு இருக்குது, 7 வண்ணத்தோட அற்புதத்தை பாருங்கள், அதோட விளையாட்டை பாருங்கள், சுந்தரத்தை, அதோட அழகும் மிலி ஹுய் ஹே, அதாவது அதோட அழகையும் அதோட வடிவத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யகி இந்திரதனுஷ் அப்தக் கியா சிப்பாத்தா, அதாவது இது வந்து எப்படி மறையுது, இந்த வானவில் வந்து எங்கே மறையுது அப்படின்னு கேட்குறாங்க. பகல் பொழுதில், அதாவது பகல் தின்மேன்னா பகல் திகாயி, பகல் பொழுதில் வந்து தூங்கி கொண்டிருக்கு. திடீர்னு ஒரு நிமிடத்துக்கு வந்து அது வந்து எங்கேருந்து தோன்றுதுன்னே நமக்கு தெரியாது. தொலைவான நிலத்தை தொட்டு அதுலேருந்து நிலத்தை தொட்டு இதுலேருந்து வானவில் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவ்வளோ அந்த வானவில் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வானவிலை வந்து ரொம்ப ரசித்து நம்ம பார்க்குறோம். இதை வந்து நம்ம வருணையோடு இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி நம்ம வந்து இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவிதை எழுதின ஒரு பேர் வந்து என்னென்னா, இதில் கொடுக்கல, ஸ்ரீ ராம்பதி சுக்லா ஓகேங்களா. அடுத்தது இந்த தேக்கோ யகு சுந்தர் இந்திரதனு நிக்கலா, அதாவது இந்த வானவில் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் இதில் இருக்க மாதிரி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். புக்லேயோ இல்லை வேறு ஏதாவது கைடில் படிச்சிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இந்த Q&Aயில் இருக்க மாதிரியே நீங்கள் படிச்சுக்கோங்க. சிம்பிளாக இந்த எஸ்ஸே எழுதிடலாம் கேட்டாங்கன்னா.